ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் மக்களே. இன்றைக்கி ஒரு சூப்பரான அதிகாலை எங்கே இருக்கோன்னா நம்ம பஞ்சப்பூரில் தாங்க இருக்கோம். இன்றைக்கி இங்கேருந்து ஒரு சூப்பரான லாங்கஸ்ட் ஜேர்னி ட்ராவல் பண்ண போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 8 hours ஜேர்னியாக இருக்க போகுது. பின்னாடி இருக்குது பார்த்தீங்களா? எஸ், இன்றைக்கி நம்ம திருச்சியிலேருந்து வேலூர் வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறோங்க. அன்றைக்கெல்லாம் நான் ஒரு போஸ்ட்டு போட்டிருந்தேன் நம்ம வண்டியை 304Gயை. அதுக்கு அவ்வளோ சப்போர்ட் கொடுத்துருந்தீங்க ப்ரோ. அந்த வண்டியில் ட்ராவல் பண்ணுங்கள் ப்ரோ, நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. பட் அந்த வண்டி பார்த்திங்கன்னா ரெகுலராக திருச்சியில் 7:30க்கு. பட் அதுக்கு முன்னாடி ஒரு வண்டி இருக்குங்க 4 மணிக்கு. இன்றைக்கி அந்த வண்டியில் தான் ட்ராவல் பண்ண போகிறோம். அது வேறு எதுவும் இல்லை, நமக்கு பக்கத்துலேயே இருக்குது பார்த்தீங்களா, இந்த வண்டியில் தான் ட்ராவல் பண்ண போகிறோம். இது ஒரு சூப்பரான அல்டிமேட்டான ரைடர் தாங்க. ஸோ இன்றைக்கி எண்ட் டு எண்ட் கவர் பண்ண போகிறோம். ஸோ பயணத்தை தொடங்கலாமா வாங்க. எஸ், அப்படியே நம்ம பஞ்சப்பூரோட எக்ஸ்ப்ளோர் பண்ணிடுவாங்க. இங்கே பார்த்திங்கன்னா திருச்சி வேலூர் வண்டி நிற்கிதுங்க. இதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஸ்டிக்கரிங் வண்டிங்க, திருச்சி திருவண்ணாமலை ஆரணி செய்யார். எஸ், இன்றைக்கி இந்த மாலை திண்டலில் தாங்க ட்ராவல் பண்ண போகிறோம். எஸ், நம்ம வண்டியோட டிரைவர் என்ன நிற்கிறாரு பாருங்கள். போன வாட்டி போஸ்ட்லாம் போட்டிருந்தோம், அவர் தான் இருக்கார். இந்த வண்டி பார்த்திங்கன்னா 304Q முன்பதிவு, திருச்சி வேலூர். சூப்பராக ட்ராவல் பண்ண போகிறேங்க. ஆக்சுவலி நான் பிளான் பண்ண வண்டி பார்த்திங்கன்னா இந்த வண்டி தான் எடுக்கலாம்னு நினச்சேன் காலைல 7:30க்கு. பட் சில காரணங்களால் இந்த வண்டி எடுக்க போகிறேங்க. பிகாஸ் இந்த வண்டி பார்த்திங்கன்னா ஒரு 11-11:30க்கெல்லாம் போயிடுவாங்க. அங்கேருந்து இன்னொரு லொக்கேஷன் போயிட்டு அந்த லொக்கேஷன்லேருந்து இன்னொரு ஸ்பெஷலான வண்டி ட்ரை பண்ணுறதுக்காக இந்த வண்டி சூஸ் பண்ணியிருக்கேங்க. எஸ், ஃபைனலாக வண்டியை ரேக்கில் போட்டாங்க. ஆக்சுவலி நம்ம வண்டியோட டிப்போ பார்த்திங்கன்னா வேலூர் கிருஷ்ணா நகருங்க. அங்கேருந்து ஆப்ரேட் பண்ணிட்டுருக்காங்க. இந்த வண்டி சரி நம்ம 7 வண்டி பார்த்திங்களா, அதுவும் அந்த டிப்போ தாங்க. எஸ், நம்மளோட பேட் லக் இன்றைக்கி காஃபி இங்கே இல்லையாமாங்க. அந்த நடுவில் இந்த வேலோட ஃபோட்டோ இருக்குது பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது. சே, பார்க்குறக்கே வேறு லெவலில் இருக்குங்க. முழுக்க ஒரு புது ரூட்டில் தான் ட்ராவல் பண்ண போகிறோம். இது வரைக்கும் இந்த ரூட்டில் நம்ம ட்ராவல் பண்ணவே இல்லை. திருச்சியிலேருந்து பெரம்பலூர், திருக்கோயிலூர், திருவண்ணாமலை, போரூர், அந்த வழியாக நம்ம வேலூர் ரீச் பண்ணுவாங்க. ஷார்ப்பாக 4 மணிக்கு நம்ம திருச்சி பஞ்சப்பூர்லேருந்து கிளம்பியாச்சுங்க. நீங்கள் ரிசர்வேஷன்லேயே பார்த்தீங்கன்னா 4 மணி தான் போட்டிருக்கோம். அதுக்கு தகுந்த மாதிரி 4 மணிக்கு ஷார்ப்பாக கிளம்பியாச்சுங்க. நம்ம ரிசர்வேஷன்லாம் பண்ணலைங்க. ஸோ டேரெக்டாக வந்து டிக்கெட் எடுக்க போகிறோம். எவ்வளோ ஆகுதுன்னு பார்க்கலாங்க. டிக்கெட் வாங்கியாச்சு. நம்ம திருச்சி பஞ்சப்பூர்லேருந்து வேலூருக்கு 275 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. இதே ரிசர்வேஷன்னா இதை விட 50 ரூபா எக்ஸ்ட்ராங்க, 310 ரூபா சம்திங் வருங்க. கிருஷ்ணா நகர் இப்போ போட்டிருக்கு பார்த்தீங்களா.
கரெக்டாக நம்ம திருவண்ணாமலைக்கு 168 கிலோமீட்டர் இருக்குங்க. சென்னை திருநெல்வேலி நெல்லையப்பருக்கு எக்ஸ்பிரஸ். எஸ், தொழுதூர் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 5:25 வந்தாச்சுங்க. இங்கேருந்து ரைட்டில் போகிறது பார்த்திங்கன்னா கடலூர்லாம் போய் டைவர்ஷன் ஆகுதுங்க. திட்டக்குடி கடலூர்லாம் போய் போயிடலாங்க. எஸ், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக விடிஞ்சு வச்சு பாருங்கள். மியூசிக் தாங்க பிரச்சனை. அவர் செட்டு போடல, பட்டு ஸ்பீக்கர் கொண்டு வந்திருக்காரு. ஸ்பீக்கரில் தாங்க பாடுது. ஃபைனலி நல்லாவே விடுந்துருச்சுங்க. அப்படியே பாட்டு இருக்கும் போது அவ்வளோக்கா வீடியோ கவர் பண்ண மாட்டேன். இதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் கேபின் ரைடு தாங்க. வா, திருவண்ணாமலைக்கு ஒரு 80 கிலோமீட்டர் இருக்குங்க. வண்டியோட லுக்கு பார்த்தீங்களா, வெளிச்சம் வர வர சூப்பராக இருக்குது. இது வரைக்கும் நம்ம நார்த் சைடு வந்து ட்ரை பண்ணவே இல்லை. என்னோடய குருநாதர் வந்து சொல்லியிருந்தார், ஒரு வீடியோ போட்டு எப்படி நீ முடிவு பண்ணலாம், கண்டினியூவாக போடு, அப்போ தான் ரீச் கிடைக்கும்னு சொன்னனால தான் நான் மறுபடியும் தைரியமாக இறங்கியிருக்கேங்க. ஸோ வந்து ரெஸ்ட் ரூம் போகிறவங்க போய்க்கலான்னு சொல்லி நிப்பாட்டியிருக்காங்க. காஃபி கடை தாங்க தேடினா, காஃபி காலையிலேருந்து குடிக்கலைங்க. மனசே கஷ்டமாக இருக்குது காஃபி குடிக்காதனால. ஒரு வைப்பே வர மாட்டேது. காஃபி குடித்தாலும் அந்த நல்ல வைப் வருங்க. இங்கேருந்து திருக்கோயிலூர் பார்த்திங்கன்னா ஒரு 38 கிலோமீட்டருங்க. அங்கேருந்து நம்ம திருவண்ணாமலை போவோங்க. சுளுந்தூர்பேட்டை பைபாஸ் ஆச்சுங்க. ஸ்ட்ரெயிட்டாக போனால் சென்னை, நம்ம லெஃப்டில் போனோம்னா நம்ம சேலம் போகலாங்க.
உளுந்தூர்பேட்டை பார்த்தீங்கன்னா கரெக்டாக 6:15க்கெலாம் ஷார்ப்பாக வந்தாச்சுங்க. ஆக்சுவலி நம்ம பஸ்ஸு பார்த்திங்கன்னா புத்தம்புது BS6 MG பில்டுங்க. கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி தாங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. லான்ச் பண்ண உடனே ஸ்டிக்கரிங்கெல்லாம் பண்ணி சூப்பராக இருக்குங்க. மோஸ்ட்லி விழுப்புரம் சைடு வந்து இந்த மாதிரி தான் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப கிராண்டாக பண்ண மாட்டாங்க. பட் சில பஸ்லேயெல்லாம் பண்ணியிருப்பாங்க கிராண்டாக. இதுக்கு அடுத்த ஜர்னி ஒரு சூப்பரான விழுப்புரம் கார்பரேஷன் பஸ் தான் ட்ரை பண்ண போகிறோம். கள்ளக்குறிச்சி சென்னை. அரையூர்லேருந்து கிளம்பியாச்சுங்க. கரெக்டாக 6:50. ஸ்ரீவாரி வராது பாருங்க ஆப்போசிட்டில். வண்டி ஃபுல்லுங்க. எஸ், கரெக்டாக நம்ம வேலூருக்கு 140 கிலோமீட்டருங்க. எஸ், இந்த திருக்கோயில் ரோடு பார்த்திங்கன்னா இப்படி தாங்க இருக்கும். பக்கத்தில் வந்தாச்சுங்க. எத்தனை மணிக்கு போகிறாங்கன்னு பார்ப்போம். காலையிலேருந்து நான் ஒரு பச்சை தண்ணி கூட குடிக்கலைங்க. தண்ணி தான் மேனேஜ் பண்ணுறதுக்கு ஒரு காஃபி குடிக்கலான்னு பார்த்தா கிடைக்க மாட்டேங்குது. ப்ளஸ் திருக்கோயிலூர் பார்த்திங்கன்னா கரெக்டாக 7:25க்கு வந்திருக்காங்க. ப்ளஸ் கரெக்டாக திருவண்ணாமலைக்கு 40 கிலோமீட்டர் இருக்குங்க. வேலூருக்கு 118 கிலோமீட்டர், திருப்பதிக்கு 226ங்க. சீரியஸ்லி ரோடு ரொம்ப ட்ரைங்க. ஒரு ஈக்காக்கோட இல்லைங்க. நம்ம தான் போயிட்டுருக்கோம். இன்னும் ஒரு 12 கிலோமீட்டர் இருக்குங்க நம்ம திருவண்ணாமலைக்கு.
இந்த லெஃப்டில் ஒரு ரோடு போகுது பார்த்தீங்களா, அதுதான் செங்கம் லைனுங்க. செங்கம்லேருந்து வர்றதுங்க. திருவள்ளுவர் சொல்லாருமா, திருவள்ளுவர் சொல்லாரு. திருவண்ணாமலை கோயில் வேணுமா, திருவண்ணாமலை கோயில். கோயில் இறங்கிப்பா, திருவண்ணாமலை கோயில் இறங்க. ஷார்ப்பாக 8:10 வந்தாச்சுங்க திருவண்ணாமலை. திருவண்ணாமலை பஸ் ஸ்டாண்ட் கரெக்டாக 8:15 வந்தாச்சுங்க. அப்படி முன்னாடி வந்துரு காசி. எஸ், திருவண்ணாமலை கரெக்டாக 8:15 தான். அதாச்சும் ஒரு சூப்பரான ரைடுங்க. என்ன ரோடு ரொம்ப ட்ரையாக இருந்துச்சு, எந்த விதமான ஓவர் டேக்ஸ் அவ்வளோக்கா இல்லை. பட் இதுக்கப்புறம் சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் திருவண்ணாமலை டு வேலூர் வந்து போலூர் வழியாக போவாங்களாமா. ஸோ ஒரு புது ரூட்டு தான். ஸோ அப்படியே தொடர்ந்து பயணம் பண்ணுவாங்க. காலையிலேருந்து ஒரு காஃபி கூட அடிக்கலைங்க. அதனால தான் நான் ரொம்ப டல்லாகிட்டேன். ஒரு காஃபி, ஒரு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சு ஒரு காஃபி அடிச்சிட்டோம்னா சூப்பராக இருக்குங்க. எஸ், வாங்க எங்கே நல்லாயிருக்கும்னு பார்த்துட்டு ரைட் சாப்பிட போவோம். இங்கே 8:50 எடுப்பாங்களா, ஒரு ½ அன் ஹவர் இருக்குங்க நமக்கு. பா நம்பிட்டு கூட்டமாக இருக்கு. சரி, இங்கேயே சாப்பிட்ருவோம். சூப்பராக பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டாச்சுங்க. ஒரு தோசை, ஒரு உளுந்து வடை நல்லாவே இருந்துச்சுங்க. இப்படியே ஒரு காஃபி வாங்கிடுவோங்க. ஆக்சுவலி திருவண்ணாமலை அவ்வளோ பெரிய புது பஸ் ஸ்டாண்ட் கட்டி வச்சுட்டு எதனால் இங்கே வச்சுட்டு இப்படி பண்ணுறாங்கன்னு சத்தியமாக தெரிலைங்க. நம்ம வண்டி வருதுங்க, இங்கே தான் போடுவாங்க. பார்ப்போம், இன்னொரு 10 மினிட்ஸ் இருக்குங்க. எஸ், கரெக்டாக 8:45 இல்லை வெளியே போகலைங்க. அடுத்த ரேக்கில் போடுறாங்க. நாங்களும் வெளியே போகிறாங்கன்னு நினச்சேன். அதான் 8:50 தாங்க ஷெடியூல் கரெக்டாக.
டைமிங்கில் பர்ஃபெக்டாக இருக்காங்க. 8:50 தான் வெளியே விட்றாங்க. நம்ம தமிழ்நாட்டிலே ஒன் ஆஃப் த ஹாட்டஸ்ட்டு டிஸ்ட்ரிக்ட் வேலூருங்க. இன்றைக்கி பயங்கரமாக வெயில் அடிச்சிட்ருக்கு. ஸோ எவ்வளோ டிகிரின்னு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேங்க. லாஸ்ட் வீடியோ நம்ம ஆர்னி டு திருப்பூர் எடுத்திருந்தோம். அதில் வந்து போலூருக்கு நான் போரூர்னு சொல்லியிருந்தேன். அது வந்து நிறைய மிஸ்டேக்குங்க. ஸோ இப்போ கரெக்ட் பண்ணிடுறேன். நம்ம போலூர் வழியாக தான் வேலூர் ரீச் பண்ணுவாங்க. ஆப்போசிட்டில் பாருங்கள் வேலூர் திருச்சி இன்னொரு பஸ்ஸு போகுதுங்க. இது 304. இது மாலை தென்றல் காலை தென்றலுங்க. கரெக்டாக நம்ம வேலூருக்கு 79 கிலோமீட்டருங்க. எஸ், இந்த லைனில் நம்ம நிறையா ஸ்ரீவாரி பஸ்ஸஸை பார்த்துட்ருக்கோம். எஸ், இப்போ வந்து நம்ம பஸ்ஸு டோட்டலாக கவர் பண்ணுற டிஸ்டன்ஸ்னு பார்த்திங்கன்னா கரெக்டாக 303 கிலோமீட்டர் கவர் பண்ணுறாங்க. டைமிங்னு பார்த்திங்கன்னா நம்ம திருச்சியில் 4 மணிக்கு எடுத்துருக்காங்களா. நம்ம இங்கே போய் சேர்றது பார்த்திங்கன்னா 11:30க்கெல்லாம் சொல்லியிருக்காங்க. அதுக்கு முன்னாடியே போய் நம்ம வேலூர் போய் சேர்ந்துருங்க. ரிட்டன் டைம் பார்த்திங்கன்னா 5:25க்கு வேலூரில் எடுத்து திருச்சி 12:30க்கெல்லாம் போகிற மாதிரி ஷெடியூலுங்க. இதுதாங்க ரிட்டன் டைம். ரெண்டுமே நான் ஸ்க்ரீனில் போடுறேன், செக் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்மளோட பஸ்ஸோட ரூட் கோடு பார்த்திங்கன்னா 304. பஸ்ஸோட ரூட் கோடு பார்த்திங்கன்னா 304/Q. இதுதான் ரூட் கோடு. இந்த ரூட் கோடை வச்சு இந்த புக் பண்ணிங்கன்னா இந்த பஸ்ஸில் போயிடலாங்க. எஸ், லெஃப்ட் அண்ட் ரைட்டு 2 சைடுமே அவ்வளோ சீனரிஸுங்க. வாக்கியா வரப்பு, தென்னந்தோப்பு அப்படின்னு சூப்பராக இருக்குங்க லொக்கேஷனு. பெங்களூர் ஆர்னி கோச் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது.
போலூர் லெஃப்டில் டைவர்ட் ஆவாங்க, நம்ம உள்ளே போயிட்டு தான் வருவாங்க. ஷார்ப் 9:30ங்க, போலூர் வந்தாச்சு. வேலூருக்கு 52 கிலோமீட்டர் இருக்குங்க ஒன்றும். இங்கே பீமன் வாட்டர் ஃபால்ஸ்னு எதுவும் இருக்காமாங்க, எனக்கு சரியாக தெரில. இங்கே லோக்கல் மக்களுக்கு தெரிஞ்சிருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஷார்ப்பாக 9:30 வந்தாச்சுங்க கரெக்டாக. ஸ்கூட் ரோட்டில் நம்ம டைவர்ட் ஆச்சுங்க. இப்போ வந்து வேலூருக்கு டைவர்ட் ஆகிடுச்சு. பாலாஜி கேப்ஸ் அப்படி ஸ்ட்ரெயிட்டாக போயிருந்து ஆரணி ரீச் பண்ணிடலாங்க. இப்போ மாறியாச்சு.
ஏபிஆர்டிசி வருது பாருங்க, ஏசி இந்திரா கோச். இந்த லைனில் சூப்பராக இருக்குங்க லொக்கேஷன்ஸ் எல்லாம். 2 சைடுமே பச்சை பசையாக. ரூட்டு பார்த்திங்கன்னா நம்ம பொள்ளாச்சி ஆனமலை ரூட்டு மாதிரி இருக்குங்க. அப்படி ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணிட்டு போகிறாருங்க. சரிங்க, அதுவே எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. அந்த ஹேண்டில், அந்த ஸ்டேரிங் இருக்குது பார்த்தீங்களா, அது ஒரு ஹார்ட்டு மாதிரிங்க. ஹேண்டில் பண்ணும்போது பார்த்து தான் ஹேண்டில் பண்ணணுங்க. கொஞ்சம் ஓவராக இருக்குது. பட் என்ன பண்ணுறது, அந்த கிரேஸ் வந்து கம்மியாக மாட்டேதுங்க. இதுக்காச்சும் தெரப்பி இருந்தால் சொல்லுங்கள். இந்த கிரேஸ் கம்மியாக இருக்குது. ஒவ்வொரு டேர்னிங்க்கும் நான் ரசிச்சிட்ருக்கேங்க. கன்னிமங்கலம்ங்க. கரெக்டாக 10:10க்கு வந்துருக்குங்க. ஒரு மேஜரான ஏரியாங்க இந்த வேலூர் போகிற வழியில். சரி, கண்ணாமங்கலம், கன்னிமங்கலம் சொல்லுங்கள், கண்ணாமங்கலம்ங்க. இந்த ரூட்லாம் புதுசுங்க. ஸோ அதனால தான் கற்றுக்கிறேன். தப்பாக இருந்தால் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள், கரெக்ட் பண்ணிக்கலாம். கண்ணாமங்கலம். நான் இது வரைக்கும் நிறைய நோட்டீஸ் பண்ணிட்டேங்க. இந்த லைனில் ஏகப்பட்ட ஸ்டிக்கரிங் பண்ணிங்க. விழுப்புரம் திருப்பதி பாருங்கள், சூப்பராக போகுது ஸ்டிக்கரிங் பண்ணி. இனிமேல் நார்த்தில் நிறைய இறங்க போகிறேங்க. நீங்கள் சப்போர்ட் கொடுங்க, சரிங்களா? என்னென்ன சஜஷன் கொடுங்க, எந்தெந்த ரூட்லாம் ட்ரை பண்ணலான்ட்டு. சவுத்தை மறக்க மாட்டேன், பட் நார்த் சைடும் கொஞ்சம் வருவோம். ரோடெலாம் பயங்கரமாக இருக்குங்க. நல்லா ஸ்ட்ரீப் ஏறுதுங்க. வால்வோ 9600ங்க. சிக்னலில் ரெட் சிக்னல் பாருங்கள் எப்படி இருக்குது, என்ன சிம்பிள் இருக்குன்ட்டு வேறு மாதிரிங்க. அப்போ க்ரீன் சேஞ்ச் பண்ணும்போது பார்க்கலாங்க. எஸ், வேலூர் ஃபோர்ட்டுங்க. இது வரைக்கும் நம்ம பிரிட்ஜிலேருந்து அந்த சைடு இறங்கி தாங்க ட்ராவல் பண்ணியிருக்கோம். இந்த ரூட்டில் சுத்தமாக வந்ததில்லை. அதான் நான் யோசிக்கிறேன், என்னடா பிரிட்ஜிலேருந்து இறங்குவோமே லெஃப்ட் சைடு பஸ் ஸ்டாண்ட் வரும் அப்படின்னு நினச்சேன். இப்போ தான் தெரியுது, முழுக்க புது ரூட்டுங்க.
ஒரு வாட்டி இங்கேருந்தோம் ட்ராவல் பண்ணி நம்ம வேலூருக்குள்ளே போனோங்க, எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. ஆமாங்க, திருப்பதிலேருந்து பாண்டிச்சேரி போயிருந்தோம்லங்க, அப்போ தான் அது வேலூர் வந்து தான் வந்துச்சுங்க. இல்லை அது கூட நகரி வழியாக போயிடுச்சுங்க. இது ஏதோ ஒரு ட்ரிப்பு மறந்து போச்சு, எனக்கு சரியாக தெரியலைங்க. ஷார்ப்பாக 10:45க்கு வேலூர் வந்தாச்சுங்க. பா ரொம்ப நன்றிண்ணா. ரொம்ப நன்றிண்ணா. ஃபைனலி வந்தாச்சுங்க. நீங்கள் வேலூர் வந்த உடனே உங்களுக்கு வந்து திருப்பதிக்கு கனெக்டிங் இருக்குங்க. ஸோ அதுக்காக தாங்க திருச்சியிலேருந்து டேரெக்டாக திருப்பதி இந்த பஸ் மூலிமா போகலாங்க. ஒரு சூப்பரான ஜேர்னிங்க. காலையில் 4 மணிக்கு ஆரம்பித்தது, இங்கே 10:45க்கெல்லாம் வந்தாச்சுக்கோ. ஆல்மோஸ்ட் 7 hours 45 minutesல வந்திருக்கோம். டிக்கெட் ரேட் பார்த்துருப்பீங்க, 275 ரூபாவில் வந்தாச்சுங்க. இங்கே மெயினாக கண்டக்டர்னா என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் திருச்சியிலேருந்து திருப்பதிக்கு ஒரு சூப்பரான கனெக்டிங்க. இங்கே வந்த உடனே ஆப்போசிட்டில் திருப்பதி வண்டி இருக்குங்க. ஸோ புதுசாக ஒரு ரூட்டை ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ வீடியோ பார்த்துருப்பீங்க, வீடியோ பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் அந்த ஒரு சூப்பரான வீடியோ மீட் பண்ணலாம். ஆல்மோஸ்ட் எல்லா இன்ஃபர்மேஷனும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இங்கே சாயங்காலம் கிளம்புற டைம், அங்கே காலைல கிளம்புற டைமு, டோட்டல் கிலோமீட்டர்ஸு எல்லாத்தையும் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் மிஸ் பண்ணால் கமெண்ட்டில் கேளுங்க, நான் அப்டேட் பண்ணுறேங்க. ஸோ நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோ மீட் பண்ணலாம். டாடா. எஸ், இதுதாங்க வேலூர் புது பஸ் ஸ்டாண்ட். எஸ், இங்கேருந்து நம்ம காட்பாடி போயிட்டு நம்ம கோயம்புத்தூர் இன்டர்சிட்டியில் சென்னை போக போகிறோங்க. மோஸ்ட்லி அந்த வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், செங்கல்பட்டு பெங்களூர் புது வண்டிங்க, சூப்பராக இருக்குங்க. இனிமேல் நார்த்தில் நிறைய வீடியோ பண்ணலான்ட்டு இருக்கேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க சொல்லுங்கள்.